ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு சீதாப்பழம் சொல்லக்கூடிய கஸ்டர்ட் ஆப்பிள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மரம் எந்த பராமரிப்பும் இல்லாமல் தானாட்டே வளரக்கூடிய ஒரு அற்புதமான மரம். இந்த மரத்தோட இலைகளை ஆடு மாடுகள் எதுவுமே சாப்பிடாது. அதனால் இந்த மரத்தை நம்ம வரப்புகளை எல்லாம் நடலாம். பாருங்க, விளைஞ்ச காய் இப்படி தான் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் விளைஞ்சு நடுவில் வெள்ளை கலரில் இருக்கும். பாருங்க, இதெல்லாம் விளைஞ்ச காய். பாருங்க, இந்த பழம் மரத்துல இருந்தே பழுத்துட்டு அணில் சாப்பிட்ருக்கு. இனிப்பா இருக்கனால எறும்பெல்லாம் சாப்பிடுது. பாருங்க, பாருங்க, இது நல்லா பழுத்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. அது ரொம்ப குழு குழுன்னு ஆயிரும். இன்னொரு ஒரு வாரம் தாண்டி இந்த காயெல்லாம் விளைஞ்சிரும். அப்போ நாங்கள் இந்த காயெல்லாம் பறிப்போம். இந்த பழத்தில் விட்டமினே அதிகமாக இருக்கிறது. அதனால கண் பார்வைக்கும் தோல் சம்பந்தமான பிரச்சனைக்கும் இதை அற்புதமான மருந்துன்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டா குடல் சம்பந்தமான எல்லா நோயுமே குணம் ஆயிரும். அதோட இந்த பழத்தை சாப்பிட்டா உடல் சூட்டையும் தணிக்கக்கூடியது ஒரு அற்புதமான பழம் இது. பாருங்க, நாங்கள் இன்னும் இவ்வளோ காய் பறிச்சிருக்கோம். எல்லாமே விளைஞ்ச காய் தான். இந்த மரம் 10 to 15 அடி வளரக்கூடியது. வருஷம் நம்ம இந்த மரத்தில் காயை பறிச்சுட்டு இதோட கிளைகளை வெட்டி விட்டால் நம்ம கீழே காயை பறிக்கலாம். மரம் ரொம்ப ஹைட்டாக வளராது. பாருங்கள், நான் எல்லா காயுமே கீழே தான் பறிக்கிறேன். இந்த மாதிரி இயற்கையான வீடியோ பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி